நீதிமன்ற உத்தரவை அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். கடந்த ஜனவரி மாதம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கினுடைய அடிப்படையில பொது இடங்கள், அதே போன்று தனியாருக்கு சொந்தமான இடங்கள், தேசிய மாநில நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல பல்வேறு அரசியல் கட்சியினர், சாதி மத அமைப்புகள் சார்பாக வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை வருகிற ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில இன்றைய தினம் வாணியம்பாடி பகுதியில நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில சுமார் 76 இடங்களில் இருக்கக்கூடிய அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடி கம்பங்களை அகற்றுவதற்கான பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் இந்த தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையிலும் கட்சி கொடிகளை அவர்களாகவே முன்வந்து அகற்ற வேண்டும், அந்த அகற்றுவதற்கான ஆகும் செலவினங்களை அந்தந்த அமைப்பினர், கட்சியினரை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்காக திமுக சார்பில் மட்டும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் உடனடியாக அகற்ற வேண்டும் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதனை தவிர்த்து மற்ற அமைப்பினர் தற்போது வரை அந்த கொடிகளை அகற்றாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை. வாணியம்பாடியில 76 இடங்கள்ல பொது இடங்கள் இருக்கக்கூடிய கொடிகளை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி அதிகாரிகள் அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.